நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் இருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தினம்தோறும் டன் கணக்கில் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் பனிப்பொழிவு இல்லாததாலும் பூக்களின் வரத்து அதிகமானதாலும் திருவிழாக்கள், திருமணங்கள் உள்ளிட்ட விசேஷங்கள் இல்லாத காரணத்தாலும் பூக்களின் விலை குறைந்து விற்கப்படுகிறது. இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு இதில் தலையிட்டு பூக்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் பேரூராட்சியில் முறையாக கணக்குகள் காட்டப்படாததை கண்டித்து அதிமுக வார்டு உறுப்பினர்கள் உண்டு உறங்கி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சி மன்ற கூட்டம் மாதந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக பேரூராட்சி மன்றத்தின் வரவு செலவு கணக்குகளை பேரூராட்சி மன்ற தலைவர் சாதிக் பாஷா வழங்குவதில்லை என செயல் அலுவலரிடம் கூறியும் வரவு செலவு கணக்கு பதிவேட்டை காட்டப்படாததை கண்டித்து அதிமுக வார்டு உறுப்பினர்கள் 6 பேர் செயல் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேரூராட்சி அலுவலகத்திலேயே உண்டு உறங்கி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. படப்பை அருகே ஓய்வு பெற்ற ராணுவ உதவி பொறியாளர் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே கரசங்கால் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னசாமி. இவர் ராணுவத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் இவர் தனது மனைவி பாண்டியம்மாளுடன் கடந்த மாதம் வீட்டை பூட்டிவிட்டு சொந்த ஊரான தேனிக்கு சென்றுள்ளனர். தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவின் லாக்கர் உடைத்து அதிலிருந்த 18 சவரன் நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து சின்னசாமி மணிமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அப்பகுதியில் பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருப்போரூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் திமுக இளைஞரணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் வெங்கூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான தமிழன் பிரசன்னா, கழக துணை அமைப்பாளர் செயலாளர் தாயகம் கவி எம்எல்ஏ மற்றும் கழக இளம் பேச்சாளர் மன்னிவாக்கம் ஸ்ரீலேகா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் கண்டன உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் ஏழை எளியவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேலை, தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைமலை நகர் அருகே செல்போன் திருடிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த பேரமனூர் பகுதியில் பாலாஜி மற்றும் அவரது நண்பர் அர்ஜுன் ஆகியோர் அறை எடுத்து தங்கி மகேந்திரா சிட்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளனர். இந்நிலையில் பாலாஜி வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த போது அறையில் இருந்த 2 மொபைல் போன்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். குறித்து பாலாஜி மறைமலை நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். ஆய்வில் மொபைல் போன் திருட்டில் ஈடுபட்ட மகேந்திரன், முருகன் ஆகிய 2 வரை கைது செய்தனர். மேலும் இந்த மொபைல் போன்களை வாங்கிய வீரபத்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோரையும் கைது செய்து விசாரணைக்கு பின் செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.